இணைந்த கரங்கள் அமைப்பின் ஊடாக என்னோட தொடர்பு கொண்டு இன்று வருகை தந்திருக்கும் இந்த அமைப்பின் உறுப்பினர்களாக இருக்கும் கண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அதே போல அதே அமைப்பில் சேதுநாத பிள்ளை நாதன் என்று அழைக்கப்படும் அவர்களை அன்புடன் வருகிறவர்கள் என வரவேற்கின்றேன். அதே போல அங்கே இருக்கின்ற சேவை என்பவர் இந்த அமைப்பில் இருக்கின்றார். அவரையும் அன்புடன் வருக என வழங்கி வரவேற்கின்றேன். அதே போல எமது கல்வி கோட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற கோட்ட கல்வி பணிப்பாளர் ஜெயவர்தனன் சார் அவர்களை அன்புடன் வருக வரவேற்கின்றேன். அதே இது கடமையாற்றுகின்ற தயாபரன் சார் அவர்களையும் அன்புடன் வருக என வரவேற்கின்றேன். அதே போல அவரோட கூட வந்து உறுப்பினர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பெற்றோராகிய உங்களையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அன்புடன் வருக என வரவேற்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்வானது இந்த பேனரை பார்த்துருப்பீங்க. இணைந்த கரங்கள் ஏழ்மையை ஒழிப்போம், கல்வியை விதைப்போம். இந்த கல்விக்கு தடையாக இருக்கிறது ஏழ்மை என்று இல்லை. ஆனால் ஏழ்மையை காரணம் காட்டி கல்வியில் நாங்கள் பின்னடைவாக போய் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த வடக்கு கிழக்கில் நாங்கள் உண்மையாக பெரிதும் பாதிக்கப்பட்டனாங்க. வடக்கு கிழக்கு மக்கள் டவுன் மக்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டார்கள். இதில் சாட்டுப்போக்கு சொல்லி கலைக்கப்படாது. அதேமாதிரி இந்த நிலையில் வந்து தற்போதைய நிலையில் நான் இங்கே வந்து 2 வருஷம் 20ஆம் ஆண்டு வந்தேன். நான் 21 இது 22ஆக போயிடுது. ஆனால் வந்த அடுத்த மாதமே கோவிட் காரணம் இந்த கொரோனா வைரஸால் பெரிய பாதிப்பு ஏற்படும் எல்லா இடமும். அதில் நம்மளோட வாகர பிரதேசம் ஆகையும் பின்தங்கிற நிலையில் ஆகையும் பாதிப்பாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து இந்த கல்வியில் வந்து தொடர்புகள் இல்லாமல் இருந்தது, போக்குவரத்து இல்லாமல் இருந்தது. ஆசிரியர்கள் கற்பித்தல் ஆன்லைன் ஜூம் கிளாஸ் அது தொடர்பில்லை. இப்படியாக நாங்கள் பெரிய சவாலை 2 வருஷம் அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ஆசிரியரும் விடமாறி தெரியும், ஆசிரியரும் இல்லை. இந்த 3வது வருடம் தொடங்குகிற நேரத்தில் வந்து பொருளாதார ஆக 3வது வருடம் பெரிய இடியாக வந்து இதில் வந்து கல்வியில் மிக பாதிப்பான நிலையில் தான் இருக்கு. இங்கே வந்து உண்மையாக வறுமை கோட்டுக்கு ஒருவர் முத்தியாக பிள்ளைகள் இல்லை. எல்லாரும் வறுமை நிலையில் இருந்தோம் இருக்கிறீர்கள். ஆனால் மற்றவர்களுக்கு செலவழிக்கிறது கூட கல்விக்கு செலவழிக்கிறது குறைவு. கல்விக்காக கற்றல் உபகரணங்கள் வாங்குறது மிக குறைவாக இருக்குது. அதாவது வந்து 20% மற்றாக்கள் எல்லாம் குறைவு. இருந்தாலும் பண்ணுறது என்ன கேட்டால் வகுப்பில் கேட்டால் கொப்பி கொண்டு வரல, பென்சில் இல்லைன்ற இது கூடுதலான இந்த காலையில் கேட்குறதா இருக்கு. இப்படி இருந்தால் நாங்கள் கல்வியில் முன்னேற இயலாது. இந்த நோக்கத்தில் தான் இப்படி எல்லாம் இருந்தால் கஷ்டம், நம்ம கல்வியில் எப்படியோ முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்து இப்படியான அமைப்புகளில் வந்து நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் அவங்க வந்து எடுக்கிற சம்பளத்துகளில் 5% 10% உதவி செய்கிற நோக்கம். ஏழ்மையை ஒழிப்போம், கல்வியை விதைப்போம். அது நம்மளோட நோக்கத்தில் என்னோட தொடர்பு கொண்டு மகாவித்தியாலயத்திலே இது வந்து எப்படி என்னன்னா, மகாவித்தியாலயத்திலே ஆசிரியராக கடமையாற்றிய சந்திரவசன் வந்து என்னோட தம்பியோட தொடர்பு கொண்டு நம்மளோட பாடசாலையை தான் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து இதுக்கு செய்வோம். 8ஆம் மாதம் 7ஆம் மாதம் 25ஆம் தேதி என்னோட தொடர்பு கொண்டது. நாங்கள் 8ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த லிஸ்ட்டை பேர் அனுப்பிச்சு அனுப்பினாங்க.
எனவே எமது பாடசாலையில் 70 மாணவர்கள் இருக்கின்றார், 70 பேருக்கும் நாங்கள் இப்படி செய்வோம்னு சொல்லி இன்றைக்கு வந்து சேர்ந்துருக்கோம். எப்படி சேர்ந்தது? இது நிறுவனமோ இவர் அரசாங்க நிறுவனம் அது ஒன்றுமில்லை. இது வந்து இந்த மனிதாபிமான அடிப்படையில் எல்லாரும் அவங்களோட சம்பளத்தில் சிறு தொகையை சேர்த்து அவங்க ஒன்றாக சேர்த்து இப்படியான உதவிகளை நமக்கு செய்கிறாங்க. இது ஒரு அமைப்பு. இது வந்து நமக்கு மட்டுமில்லை, சிங்களாக்களுக்கு செய்கிறாங்க, சினிமாக்களுக்கு செய்கிறாங்க. நேற்று கூட கதைச்சவர் என்னன்னா